வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு பட்டாணியை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி. உருளைக்கிழங்கோட பட்டாணி சேர்த்து பண்ணும்போது அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் ரைஸ், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்சப்புறம் அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இது கூட பூண்டு பொடியாக கட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட தக்காளி 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து மசாலா பொடி சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையுமே 1 நிமிஷத்துக்கிட்ட அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட பச்சை பட்டாணி 1/2 கப் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதை மசாலாலேயே 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குறைவான தீயில் நல்லா வேக வச்சிடலாம். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லாட்டி காஞ்ச பட்டாணியை 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அதை வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட உருளைக்கிழங்கு 3 மீடியம் சைஸ் எடுத்துருக்கேங்க, அதை வேக வச்சு தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேங்க, அதனால் நீங்கள் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணால் மல்லித்தலை சேர்த்துடலாம். இது கூட கசூரி மெத்தி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குறைவான தீயில வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆகிருச்சு. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆகிருச்சு. உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா சூப்பராக குவிக்காக ஈஸியாக ரெடி ஆகிருச்சுங்க. கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த பொரியல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. உருளைக்கிழங்கு பட்டாணி காம்பினேஷன் ரொம்பவே பாப்புலரான காம்போ, எல்லாருடைய ஃபேவரட்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.